வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில் சத்தான கொள்ளுப்பருப்பு வச்சு வடை தாங்க செய்ய போகிறோம். இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. நம்ம எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். 200 கிராம் பக்கம் கொள்ளுப்பருப்பு எடுத்துங்க. நல்லா கழுவிட்டு 7-8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க வடை சுடுறதுக்கு. வடைக்கு அரைக்க காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், அவங்க காரத்துக்கு தகுந்தளவு மிளகாய் சேர்த்துக்கலாங்க. விருப்பப்பட்டால் 2 வரமிளகாய் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் சோம்பு, இந்த அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேங்க. 4 பெரிய பல் பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொள்ளு சேர்த்து அரைச்சிக்கலாங்க. இது கூடவே நல்லா ஊற வச்ச கொள்ளை தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கலாங்க. இது 7-8 மணி நேரம் பக்கம் ஊற வச்சுருக்கேங்க. நீங்கள் குறைஞ்சது ஒரு 5-6 மணி நேரமாவது ஊற வச்சுக்கணும். காலையில் செய்கிறீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுக்கிட்டா சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாதி பாதியாக போட்டு அரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த பக்குவத்துக்கு அரைச்சிருக்கேன். ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாங்க. ரொம்பவும் தருதருப்பாக அரைச்சிடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் சரியாக இருக்கும். இப்போ வடைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே பைண்டிங்க்கு வேண்டி 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, சிறிதளவு பொடியாக நறுக்கினா கருவேப்பிலை, ஒரு பெரிய வெங்காயம் இதெல்லாமே பொடியாக நறுக்கியிருக்கேங்க, சிறிதளவு மல்லித்தலை. இதெல்லாம் ஒன்று சேர நல்லா கலந்துக்கலாங்க. கலந்துட்டு தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சிக்கலாம். தேவையான சைஸ்க்கு வடைக்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாங்க. அப்போ தான் தட்டி போட சுலபமாக இருக்கும். இப்போ தேவையான சைஸ்க்கு எல்லாமே உருண்டைகள் பிடிச்சி வச்சுட்டுங்க. வடைக்கு தட்டி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா மீடியம் ஃப்ளேம் வச்சுக்கணுங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுக்கக்கூடாது. லேசாக கையில் கொஞ்சம் ஈரத்தண்ணி வச்சுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு வடையை தட்டி போடுறதுக்கு சரியாக இருக்கும். போட்ட உடனே திருப்பி விடக்கூடாதுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு தான் திருப்பி விடணும். ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்துருச்சுங்க. திருப்பி விட்டுக்கலாம். நல்லா வெந்து கொஞ்சம் சலசலப்புலாம் அடங்கி வரட்டுங்க. பாருங்கள், வடை நல்லா வெந்துருச்சு, சலசலப்புலாம் அடங்கிருச்சு. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா திருப்பி போட்டு வேக வச்சுக்கணும். பாருங்கள், இந்த கலரில் வரும்போது எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்கும். நல்லா எண்ணெயை வடிச்சிட்டோங்க. தட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ஒரு வடை பிச்சு காட்டுறேங்க. மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குங்க. இப்போ அருமையான சுவையில் சத்தான கொள்ளுப்பருப்பு வடை செய்துட்டேங்க. இது வித்தியாசமான சுவையில் நல்லா இருக்குங்க. இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்து கொடுக்கலாங்க. நம்ம எல்லா விதமான சாத்துக்கு சைடிஷாகவும் வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்குங்க. இதே முறையில் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.